சட்டப்பேரவை மரபு குறித்து விளக்கிய பின்பும் ஆளுநர் அதை ஏற்கவில்லை என்று முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு வளர்ச்சியடைவதை ஆளுநரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை எனவும் விமர்சனம். கோடைக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல், தமிழ்த்தாய் வாழ்த்தையை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது. ஏழாவது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் பெருமிதம். ஆளுநரை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து வர அதிமுகவுக்கு துணிச்சல் இல்லையா? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஒருவருக்கொருவர் சவால் விடுத்து பேசிய விவகாரம். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகரிடம் ஆதாரங்கள் ஒப்படைப்பு. ரத்தபேதம் இல்ல, பால் பேதம் இல்ல, விளிம்பு நிலை மக்கள் நலன், தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு, மதச்சார்பின்மை, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த ஆதாரங்களே உண்மை. சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு தீர்ப்பு. 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை உள்ளதுதான். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்றவர்கள் தற்போது ஒன்றிய அரசுக்குத்தான் அதிகாரம் உள்ளதாக சொல்வதா? தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற ஆட்சியாளர்களின் எண்ணம் ஈடேறாது என்றும் விஜய் கருத்து. நினைத்ததையெல்லாம் பேசுவதற்கு இது திரைப்படம் அல்ல, அரசியல். நீட் தேர்வு ரத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. திராவிட இயக்கத்தை குறித்து கிண்டல் செய்வதற்கு மற்றவர்களுக்கு யோக்கியதை கிடையாது. இன்றைக்கு வந்துவிட்டு நினைத்ததையெல்லாம் பேசுவதற்கு இது திரைப்படம் அல்ல, இது அரசியல். இதில் மக்களுடைய பிரச்சனைக்காக போராடிய இயக்கம், ரத்தம் சிந்திய இயக்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது என்றால் மக்கள் உணர்வை புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுகவில் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக உள்ள வி.சி. சந்திரகுமார் களமிறங்குகிறார். அரசின் நலத்திட்டங்கள் திமுகவுக்கு வெற்றியை தேடித்தரும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் சந்திரகுமார் புதிய தலைமுறைக்கு பேட்டி. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளுக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த 4 ஆண்டு காலம் செய்திருக்கின்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இந்த தேர்தலுடைய வெற்றி இருக்க போகிறது. ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர் போட்டியிடுவதில் தங்களுக்கு வருத்தம் இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டி. ஒரு வருத்தமே கிடையாது. காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் ஜனநாயகத்தை அறிந்தவர்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய இடத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிறது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில நாங்கள் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிட காங்கிரஸ் முடிவு செய்தது பாராட்டுக்குரியது. இரு கட்சிகளுக்கும் இடையேயான நட்புறவை எடுத்துக் கூறும் வகையில் உள்ளதாகவும் திருமாவளவன் கருத்து. காங்கிரஸ் கட்சி
திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே அந்த தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியிருப்பது பாராட்டுதலுக்குரியது. காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையிலான நட்புறவு எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிக்க திட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவிப்பு. பானை சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கிய தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடக்கம். இடைத்தேர்தல் காரணமாக தேர்தல் ஆணையம் அனுமதி பெற்று இன்று முதல் வழங்கப்படுகிறது. திருச்சி பொங்கல் விழாவில் தேவராட்டம், கும்மியாட்டத்தை கண்டு ரசித்த ஆளுநர். கோபூஜை நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் களை கட்டி வரும் பொங்கல் விழா. கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் வைத்து மாணவ மாணவிகள் உற்சாகம். கரூரில் 16ஆம் தேதி நடக்கிறது ஜல்லிக்கட்டு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில்வே வாரியத்தின் உள்கட்டமைப்பு பிரிவு ஆய்வு. சுட்டிக்காட்டப்பட்ட குறைபாடுகள் களையப்பட்டதா என்று சோதனை. தஞ்சை, திருவாரூர் உட்பட காவிரி படுகை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. பொங்கல் அன்று நெல்லை, தூத்துக்குடி, குமரியில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கணிப்பு. சபரிமலை ஐயப்பனுக்கு 120 கிராம் எடையுள்ள தங்கத்தாலான வில் அம்பை காணிக்கையாக கொடுத்த தொழிலதிபர். தலா 400 கிராம் எடையுள்ள வெள்ளியாலான யானை சிற்பங்களும் வழங்கப்பட்டன. அயோத்தியில் ராமர் கோயில் அமைக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு. 3 நாட்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி எழுப்பப்பட்டதன் ஓராண்டு நிறைவையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. பல நூற்றாண்டுகளாக செய்த தியாகங்கள், போராட்டங்களுக்கு மத்தியில் கோயில் கட்டப்பட்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. வடமாநிலங்களில் நீடிக்கும் அடர்ந்த பனிமூட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லியில் போதிய வெளிச்சமின்மை காரணமாக 45 ரயில்கள் தாமதம். நியூயார்க், லண்டன், டோக்கியோ, துபாய் போன்ற நகரங்களுக்கு இணையாக ஹைதராபாத்தில் ஃபியூச்சர் சிட்டி, ஏஐ தொழில்நுட்பம், பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு உள்ளிட்ட செயல் திட்டங்களுடன் அமைய உள்ளதாக தெலங்கானா முதலமைச்சர் பேச்சு. கும்பமேளாவில் மயான ஹோலி கொண்டாடிய அகோரிகள். மண்டை ஓடுகளுடன் மந்திரங்கள் முழங்க தெருக்களில் உலா.
கேரளாவில் ஓடும் பேருந்தில் திடீர் தீ விபத்து. பயணிகள் உடனடியாக பேருந்தை விட்டு இறங்கியதால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்ப்பு. சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி புனே நீதிமன்றம் உத்தரவு. இமாச்சல பிரதேசத்தில் தொழிலதிபரை அச்சுறுத்திய மின்சார கட்டணம். 210 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று ரசீது கொடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 58,520 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை. மகா கும்பமேளாவுக்கு செல்பவர்களுக்காக 59 ரூபாய்க்கு காப்பீடு அறிமுகம். உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் காப்பீடு மூலம் சிகிச்சை பெற வசதி. பாகிஸ்தானின் சிந்து நதி படுகையில் தங்கம் புதைந்திருப்பதாக தகவல். தங்கத்தை தோண்டி எடுக்க ஏராளமானோர் குவிந்ததால் காவல்துறை குவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட கமலா ஹாரிஸுக்கு தகுதி இருப்பதாக பைடன் புகழாரம். 2028 போட்டியிடுவது குறித்து அவர் முடிவெடுக்க வேண்டும் எனவும் கருத்து. வரலாற்றில் வெப்பம் மிகுந்த ஆண்டாக பதிவானது 2024. 1850 1900 காலகட்டத்தை விட அதிக வெப்பம் நிலவியதாக உலக காலநிலை அமைப்பு தகவல். அமெரிக்காவில் ஓடுதளத்தில் சென்று கொண்டிருந்த விமானம் எந்திர கோளாறால் திடீரென நிறுத்தம். அவசரமாக பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் பதற்றம். This is crazy. So now we're all standing out here. We're in Atlanta, standing, waiting. I don't know what's going to happen, if they're going to come pick us up, but we're standing out here in சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா புதிய சாதனை. அதிவேகமாக 4000 ரன்களை கடந்து அசத்தல். ஆண்டின் சிறந்த ஈட்டி எறிதல் வீரராக நீரஜ் சோப்ரா தேர்வு. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல வார இதழ் வெளியிட்ட பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தல். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலர்களை நியமிக்கும் சட்ட மசோதா. அதிமுக, பாமக ஆகிய கட்சிகளின் எதிர்ப்பை மீறி சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு அதிக தண்டனை விதிக்கும் சட்டம். தமிழக சட்டப்பேரவையில் சட்ட திருத்தம் நிறைவேற்றம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் வழிகாட்டுதலை மத்திய அரசு வெளியிட்ட பிறகே தமிழகத்தில் அமல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக 2வது நாளாக ஆலோசனை. அதிருப்தி மாவட்ட நிர்வாகிகளுடன் விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தகவல். சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் மாசில்லா போகியை கொண்டாட வலியுறுத்தி மாட்டு வண்டியில் சென்று விழிப்புணர்வு. பிளாஸ்டிக் பொருட்களை பொதுவெளியில் எரிப்பதை தவிர்க்குமாறு துண்டு பிரசுரங்கள் விநியோகம். வீட்டில் உருவாகக்கூடிய குப்பை கழிவுகளை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனங்களில் வழங்கி
சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்க ஒத்துழைப்பு. தூத்துக்குடியில் தனியார் பள்ளியில் பொங்கல் விழா கோலாகலம். புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து கொண்டாட்டம். தூத்துக்குடியில் மாசில்லா போகி பண்டிகையை கொண்டாட வலியுறுத்தி பேரணி. தேசிய பசுமை படை மாணவர்கள் வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வு. வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் சங்குவளையில் பெரிய கண்ணாடி மணி கண்டெடுப்பு. இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். ஆம்பூர் நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். பொங்கல் போனஸ் வழங்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மையை காக்க புதிய முயற்சி. மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகளில் குப்பைகளை அகற்றிய தூய்மை பணியாளர்கள்.